நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்து எந்த லெசன்லேருந்துன்னா லாங்குவேஜ் அக்ராஸ் தி கரிக்குலம்லேருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் லாங்குவேஜ், ஹவ் வில் யூ டெவலப் ஓரல் அண்ட் ரிட்டன் லாங்குவேஜ் இன் தி கிளாஸ் ரூம். ஸோ இதில் பார்த்தோன்னா சினாப்சஸில் மீனிங் ஆஃப் லாங்குவேஜ், definition of oral language, definition of written language, develop oral and written language in the classroom, and then conclusion. So meaning of language is a systematic means of communicating ideas or feelings by speaking, writing, making signs, sounds, gesture or marks in a way that can be understood or any of the different system of communication used in a particular region. So language நம்ம வந்து எப்படி how we are going to communicate by speaking, writing, making signs. இப்போ சப்போஸ் யாராச்சும் வந்து பேச முடியாதுன்னா அவங்களுக்கு வந்து by using signs வச்சு we can communicate with them, correct? So sound like that. So language is defined as a shared set of verbal codes such as Tamil, Arabic, Hindi, Telugu, etc. So தமிழ்னா ஒரு set of verbal codes வச்சு நம்ம communicate பண்ண போகிறோம். So different லாங்குவேஜுக்கும் டிஃப்ரெண்ட் verbal codes தேவைப்படும், ஓகேவா? ஸோ லாங்குவேஜ் இஸ் எசென்ஷியல் அ மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேட்டிங் அமௌங் தி மெம்பர்ஸ் ஆஃப் அ சொசைட்டி. லாங்குவேஜ் எதுக்காக அப்படின்னா சொசைட்டியில் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு லாங்குவேஜ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ லாங்குவேஜ் இஸ் எசென்ஷியல் அ மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேட்டிங் அமௌங் தி மெம்பர்ஸ் ஆஃப் அ சொசைட்டி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெஃபினேஷன் ஆஃப் ஓரல் லாங்குவேஜ். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் ஓரல் லாங்குவேஜ் இஸ் அ சிஸ்டம் த்ரூ விச் we use spoken words to express knowledge, ideas and feelings. It is a key foundation for student learning. So oral language is very essential for literacy learning because the effective use of language is critical for student well-being. It is easy to understand. We can express our thoughts. Oral language is used for better communication. Oral language வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷனுக்கு பெட்டர் கம்யூனிகேஷனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்மளோட தாட்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் வே டு கம்யூனிகேட் வித் அதர்ஸ், ஓகே, அதுக்காக நம்ம ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். ரிட்டன் லாங்குவேஜ்னா என்ன? ரிட்டன் லாங்குவேஜ் இஸ் எ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ஸ்போக்கன் ஆர் கெஸ்ட்ரல் லாங்குவேஜ் பை மீன்ஸ் ஆஃப் அ ரைட்டிங் சிஸ்டம். எப்படின்னா நம்ம பேசுகிறத வந்து நம்ம ரைட்டாக நம்ம எழுதுறது தான் வந்து ரிட்டன் லாங்குவேஜ். ரிட்டன் லாங்குவேஜ் இஸ் அன் இன்வென்ஷன் இன் தட் இட் மஸ்ட் பி taught to children. இப்போ நம்ம எல்லாமே கண்டிப்பாக வந்து சில்ட்ரனுக்கு அதை வந்து கற்றுக் கொடுக்கணும் ரிட்டன் லாங்குவேஜ். ஸோ ஓரல் மட்டும் இருக்கக்கூடாது. ரிட்டன் லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சில்ட்ரன். ரிட்டன் லாங்குவேஜ் இஸ் தி ரிட்டன் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் which includes both reading and writing. Develop oral and written language in the classroom. Oral language is one of the fundamental aspects of all education. The oral language is otherwise known as a spoken language or vocal language. ஓரல் லாங்குவேஜ் வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜ்னு சொல்லலாம், இல்லை ஓக்கல் லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஸோ வுட்ன்றது வந்து 5-6 கான்சிக்யூட்டிவ் ஸ்டேஜஸ் வந்து இதை டிபெண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு, ஓரல் லாங்குவேஜ் டிபெண்ட் பண்ணி. ஓகே, ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிறது எல்லாமே ஓரல் லாங்குவேஜ் பற்றி பார்க்குறோம். நெக்ஸ்ட் தான் ரிட்டன் லாங்குவேஜ் பற்றி பார்க்குறோம். எப்படி வந்து கிளாஸ் ரூமில் வந்து ஓரல் லாங்குவேஜ் வந்து டெவலப் பண்ணலான்றதை நம்ம இங்கே பார்த்து போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 5 கம்போனன்ட்ஸ் ஆஃப் ஓரல் லாங்குவேஜ். இது வந்து கம்போனன்ட்ஸ் ஆஃப் ஓரல் லாங்குவேஜ். என்னென்ன கம்போனன்ட்ஸ் பார்த்தோம்னா ஃபோனோலஜி, மார்ஃபோலஜி, syntax, semantics, pragmatics. Okay, so what is meant by phonology navi like sounds ன்னு சொல்லுவாங்க. சவுண்ட்ஸ்னா ஃபோனிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சின்ன சின்ன பசங்களை ஃபோனிக் கிளாஸ் அனுப்புகிறோம்ல, லைக் சவுண்ட். ஸோ அதுதான் வந்து ஃபோனோலஜி கவர்ஸ் அண்ட் ரிலேட்டட் டு ஹவு பீப்புள் ப்ரொடியூஸ் அ லாங்குவேஜ் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் சவுண்ட்ஸ். ஓகே, ஸோ மார்ஃபாலஜி எக்ஸ்ப்ளோர்ஸ் ஹவு வேர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. இது வந்து சவுண்ட்ஸ் தான் வந்து ஃபோனோலஜின்னு சொல்லுவாங்க. மார்ஃபாலஜினா அந்த சவுண்டை வச்சு ஹவு வேர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு, வேர்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதா வந்து மார்ஃபாலஜி. ஓகே, மார்ஃபாலஜி எக்ஸ்ப்ளோர்ஸ் ஹவு வேர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு, particularly showing information about morphemes, parts of a word. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சின்டாக்ஸ் ஃபஸ்ட்டு சவுண்டு பார்த்தோம், நெக்ஸ்ட்டு வேர்டு பார்த்தோம். சவுண்டுக்கு வந்து என்னது ஃபோனாலஜி, மார்ஃபாலஜி வந்து வேர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. இப்போ சின்டாக்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஹவு சென்டென்சஸ் ஆர் ஃபார்ம்டு த்ரூ ப்ராபிங் இன் டு தி சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் கால் சின்டாக்ஸ்னா சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் சவுண்டு, நெக்ஸ்ட் வேர்டு, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அண்ட் தென் செமான்டிக்ஸ் ஆர் ஒகாபுலரின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பிரசிவ் ஒகாபுலரி ரெப்ரசன்ஸ் தி வேர்ட்ஸ் அ ஸ்டூடெண்ட் ஆக்டிவ்லி யூசஸ் வென் டாக்கிங், ரைட்டிங் or otherwise communicating. இதுதான் வந்து semantics, vocabulary யூஸ் பண்ணி எப்படி we are going to communicate. அதுதான் வந்து semantics. And then pragmatics means refers to the understanding of the social use of language. This includes social norms regarding conversion, turn taking, personal space and appropriate behavior with peers. Okay, so and then 6 stages of oral டெவலப்மெண்ட். இது வந்து கம்போனன்ட்ஸ் ஆஃப் ஓரல் டெவலப்மெண்ட் நம்ம பார்த்தது. இப்போ வந்து 6 ஸ்டேஜஸ் ஆஃப் ஓரல் டெவலப்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஸ்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா ப்ரீ லிங்குவிஸ்டிக், 1 word ஸ்டேஜ், 2 word ஸ்டேஜ், டெலிகிராஃபிக் ஆர் ஸ்டேஜ், மல்டிபிள் வேர்ட், ஃப்ளூவன்சி ஸ்டேஜ், அடல்ட் ஸ்டேஜ். ஓகே, ஸோ இது வந்து 6 ஸ்டேஜஸ் ஆஃப் ஓரல் டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீ லிங்குவிஸ்டிக் பார்க்கலாம்.
ப்ரீ லிங்குவிஸ்டிக் ஃபேஸ் அப்படின்னா அதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ப்ரீ லிங்குவிஸ்டிக்னா லைக் எப்படின்னா குழந்தைங்க 0 to 1 இயர் வரைக்கும் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அந்த குழந்தைங்க எப்படி வந்து ஓரல் லாங்குவேஜ் எப்படி அதுங்க பேசுகிறாங்க, எப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கூயிங், பேப்ளிங், காம்ப்ரிஹென்ஷன் ஸ்டேஜ். ஸோ கூயிங்னும் போது கூயிங் ஸ்டார்ட்ஸ் ரெஸ்பான்சிங் ரிப்பெட்டேஷன் ஆஃப் வெர்பல் சவுண்ட்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை 0லேருந்து 3 months வரைக்கும் இருக்க குழந்தைங்க வந்து அழுவாங்க, இல்லைனா ஊ அது மாதிரி ஏதாச்சும் ஐ யூ அது மாதிரி ஏதாச்சும் ஒரு சவுண்ட் வந்து அவங்க வந்து கீப் ஆன் சொல்லிகிட்டே இருப்பாங்க, பபிள் சவுண்ட். ஸோ அதுதான் வந்து கூயிங். ஸோ பேப்ளிங்கும் போது 4 to 5 months தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பேபிள் பண்ணுவாங்க இன்கோஹரண்ட்லி அண்ட் கண்டினியூஸ்லி லோ மர்மரிங் சவுண்ட் லைக் பா 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 மா 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 அது மாதிரிலாம் வந்து அவங்க வந்து 2 letters பா மா அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ப்ரொடியூசர்ஸ் அ நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் vowels and consonants such as ba, ma, like that. ஸோ காம்ப்ரிஹென்சிபிள்னும் போது 6 to 10 months யூஸ் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் பேப்ளிங் ஸ்டார்ட்ஸ் காம்ப்ரிஹென்ஷன். பேப்ளிங் முடிஞ்சிட்டு காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். லைக் எப்படி சொல்கிறது, ஒன் வேர்டில் அம்மா அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேர்டில் அப்போ தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹோலோஃப்ராஸ்டிக் ஸ்டேஜ் அப்படின்னா 12 to 8 months லைக் 1 to 1.5 years வரைக்கும் இருக்கலாம். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிகின் டு அண்டர்ஸ்டாண்ட் சிம்பிள் கமெண்ட்ஸ். நம்ம சொல்கிறத வந்து அவங்க they can understand easily. Okay, so and then 1 or 2 recognizable word, they can recognize the word 1 or 2 word like amma, appa, atta. So அதில் வந்து they can recognize and they can reply. Correct. So resembles words or simple phrases, word that utter everyday objects such as milk, cat, ball. அதெல்லாம் வந்து they can show. Correct. Milk, cat, ball and they can show. So shows improved pronunciation. Vocabulary of around 30 words they can know. The 30 words வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெரியும், vocabulary பண்ண தெரியும். So telegraphic speech may occur in some child. And then 2 word stage வந்து 18 to 20 months. ஓகே, ஸோ இதில் வந்து 50 words they can recognize 50 words. ஸோ சிம்பிள் சென்டென்சஸ், கிராமட்டிக்கலி இன்கரெக்ட் அண்ட் பர்ஹாப்ஸ் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன். அவங்களுக்கு வந்து தெரியும், பேசுவாங்க இந்த சென்ஸ் நம்மளுக்கு அவங்க பேசுகிறது சுத்தமாக புரியாது. பட் தே ஆர் கோயிங் டு டெல் சம்திங், ஏதாச்சும் அவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு பட் நம்மளுக்கு புரியாது. தே கேன் ட்ரை டு ஸ்பீக். ஓகே, ஸோ வெரைட்டி காம்பினேஷன் வேர்ட்ஸ் அப்பியர். ஃபார் எக்ஸாம்பிள் பேபி டாய் மே டேக்கன் அஸ் இஃப் சப்போஸ் இப்போ ஒரு குழந்தை வந்து டாய் வந்து யாராச்சும் எடுத்துட்டாங்க, வேறு ஒரு பெரிய குழந்தை வந்து எடுத்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லும், தட் பேபி டாய் மட்டும் தான் சொல்லும், பேபி டாய் அவ்வளோதான். ஆனால் அதுலேயே நம்மளுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்குது. ஆஸ் அ பொசிஷன் ஒரு ரிக்வஸ்ட்டோ ஸ்டேட்மெண்ட்டோ லைக் தட் இஸ் அ பேபி டாய். ஏன் டாய்னு சொல்லலாம், இல்லை பேபி வாண்ட்ஸ் தட் டாய், அந்த டாய் வந்து எனக்கு வேணும், இல்லைனா பேபி இஸ் ஹேவிங் தி டாய் அப்படின்னு அது எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து எல்லாமே ஒரே மீனிங் தான் அது சொல்லும். அதுக்கு வந்து அந்த ஃபுல் சென்டென்ஸ் சொல்ல தெரியாது. ஸோ அது வந்து சிம்பிளாக பேபி டாய் அது மாதிரி சொல்லும். அதுதான் வந்து 2 word ஸ்டேஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டெலிகிராஃபிக் ஸ்டேஜ்னு போது 2 to 3 years வந்து இது அப்ளை ஆகும். மல்டிபிள் வேர்ட் ஸ்பீச், கொஞ்சம் நிறையா வேர்ட்ஸ் வந்து அவங்க போட்டு பேச ஆரம்பிப்பாங்க தான். ஸோ vocabulary was grown to 100 of words during this stage and pronunciation become more clearer. கொஞ்சம் நம்மளுக்கு புரியும் அவங்க பேசுகிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தோம்னா ஃப்ளூவன்சி ஸ்டேஜ் வந்து 3 to 5 years. மோஸ்ட் ஆக்டிவ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், இது ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அக்வைசேஷன் பிகம் ஸ்லோ பட் vocabulary கண்டினியூஸ். சைல்ட் பிகின்ஸ் WH questions வந்து அவங்க கேட்பாங்க, இது என்ன, வாட் இஸ் திஸ், வாட் இஸ் தட். ஸோ லைக் தட் தே வில் ஆஸ்க் WH questions. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அடல்ட் ஸ்டேஜ் வந்து 5 to 6 years. 5 to 6 years more, 5 to 6 years old child reaches this development level. Ask her what time it is. He promised to help her. Like என்ன டைம் ஆகுது அது மாதிரி கேட்கலாம். ஸோ லைக் தட் தே கேன் யூஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரிட்டன் லாங்குவேஜ். இது இருக்கும் பார்த்து வந்து ஓரல் லாங்குவேஜோட கம்போனன்ட்ஸ் பார்த்தோம், ஸ்டேஜஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ எப்படி குழந்தைங்க வந்து ஓரல் லாங்குவேஜில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் லாங்குவேஜ் எப்படி டெவலப் பண்ணுறோம் பார்த்தோம்னா, ரிட்டன் லாங்குவேஜ் இஸ் a representation of a spoken or gestural language by means of a written system. The major written system methods of inscription broadly falls into 4 categories. So first alphabets, featural script, logogram and then syllabify. Okay, so இதுதான் வந்து 4 categories of written language. So first logogram னா என்னன்னு பார்த்தோம்னா is a written character which represent a word or morpheme. So word represent பண்ணதா logogram. So syllabify அப்படின்னா is a set of written symbols that represent syllables. So and then an alphabet is a set of symbols each of which represent or historically represented a phoneme of language. A featural script notates the building blocks of the phonemes that make up a language. And then steps in writing process அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீ-ரைட்டிங், டிராஃப்டிங், ரிவைசிங், எடிட்டிங் அண்ட் தென் பப்ளிஷிங். ப்ரீ-ரைட்டிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒன்று ரைட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், திங்க் பண்ணுவோம், என்ன நம்ம எழுத போகிறோன்றதை ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுவோம். ஸோ டிசைட் ஆன் அ டாபிக் டு ரைட் அபவுட், என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம எழுத போகிறோன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணணும். கன்சிடர் ஹூ வில் ரீட் ஆர் லிசன் டு யர் ரிட்டன் ஒர்க், யார் நம்ம எழுதுறது படிக்க போகிறோன்றதை ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும். brainstorm ideas about this subject, அதுக்கு அந்த சப்ஜெக்டோட அந்த டாப்பிக்கோட ஐடியாஸ் நம்மளுக்கு இருக்கணும் கண்டிப்பாக.
ஓகே. ஸோ வந்து இதுதான் வந்து ப்ரீ ரைட்டிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங்கும் போது ரைட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், அந்த கான்செப்ட் என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம எழுத போகிறோமோ அது we have to think about that, and the next one is we are going to drafting that topic. So drafting means put the information you researched into your own words. என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்களோ you are going to write in your own words. நீங்கள் உங்கள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி you are going to write. Okay, so write sentences and paragraph even if they are not perfect. அது பெர்ஃபெக்டாக இல்லைனா கூட யூ ஆர் கோயிங் டு ரைட் சென்டென்சஸ் அண்ட் பேராகிராஃப். ரீட் வாட் யூ ஹேவ் ரைட்டன் அண்ட் ஜட்ஜ் இஃப் இட் சேஸ் வாட் யூ மீன். ஷோ இட் டு அதர்ஸ் அண்ட் ஆஸ்க் ஃபார் சஜஷன். அதுக்கப்புறம் யார்கிட்டயாவது சஜஷன் நீங்கள் கேட்டுக்கலாம் அது எழுதிட்டு. ஸோ ரிவைசிங் வந்து மேக் இட் பெட்டர். ரிவைசிங் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து வி ஆர் கோயிங் டு திங்க் வாட் டாபிக் யூ ஆர் கோயிங் டு ரைட், அண்ட் தென் என்ன டாபிக் நம்ம வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம ஓன் வேர்ட்ஸ் பற்றி எழுதுறோம், அதை டிராஃப்டிங். நெக்ஸ்ட் ரிவைசிங் வந்து ரீட் வாட் யூ ஹேவ் ரிட்டன் அகெயின். என்ன எழுதிருக்கீங்களோ அதை ரீட் பண்ணணும், அதுதான் ரிவைசிங் மாதிரி. திங்க் அபவுட் வாட் அதர்ஸ் செட் அபவுட் இட், அண்ட் தென் ரீஅரேஞ்சிங் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ். ஏதாவது தப்பாக இருந்தால் வி கேன் ரீஅரேஞ்ச் இட். டேக் அவுட் ஆர் ஆட் பார்ட்ஸ், எது வேணான்றவும் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து என்ன பண்ணலாம், ஏதாச்சும் வேணும்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் ஓவர் யூஸ்ட் ஆர் அன்கிளியர் வேர்ட்ஸ் இதை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து ரிவைசிங். எடிட்டிங் என்னும் போது பி ஷுர் ஆல் சென்டென்சஸ் ஆர் கம்ப்ளீட், எல்லா சென்டென்சஸும் கம்ப்ளீட்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். கரெக்ட் ஸ்பெல்லிங், கேபிட்டலைசேஷன் அண்ட் பஞ்சுவேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். சேஞ்ச் வேர்ட்ஸ் தட் ஆர் நாட் யூஸ்ட் கரெக்ட்லி. எந்த வேர்ட் வந்து கரெக்டாக யூஸ் ஆகலையோ அந்த வேர்டை வந்து வி கேன் கரெக்ட் இட். அண்ட் தென் ஹேவ் சம்மன் செக் யுவர் வேர்ட், யாராவது வச்சு உங்கள் வேர்ட்ஸை வந்து செக் பண்ண வைக்கலாம். அண்ட் தென் இது முடிஞ்சிட்டு we are going to publish நம்ம share the finished product. We are going to share the finished product. So first read your writing aloud to a group. நல்லா ஒரு கத்தி உங்கள் குரூப்புக்குள்ளே நீங்கள் எழுதியிருக்கிறத படித்து காமிக்கணும். publish your work in the student or parent newsletters. நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ you are going to publish that. Okay, so that's it. This is the இதுதான் வந்து நம்ம பார்த்துருக்க கொஸ்டினோட ஆன்சர்ஸ். எப்படி how we are going to develop a oral and written language in the classroom. ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.